அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கிரகம் உச்சம் நீச்சம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். கிரகம் உச்சம் நீச்சம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சூரியன் உச்சமாகிற இடம் அஸ்வதி நட்சத்திரம், நேசமாகிறது சுவாதி நட்சத்திரம். சந்திரன் உச்சமாகிறது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசி. சந்திரன் நேசமாகிறது விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. செவ்வாய் உச்சமாவது என்ன சொல்லலாம்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில. செவ்வாய் நேசம் ஆயிலி நட்சத்திரத்துல. புதன் உச்சம் அஸ்த நட்சத்திரத்துல. நீச்சம் உத்திரட்டாதி. குரு உச்சம் பூசத்துல. நேசம் உத்திராடத்துல. சுக்கிரன் உச்சம் ரேவதியில. சுக்கிரன் நீச்சம் சித்திர நட்சத்திரத்துல. சனி உச்சம் சுவாதியில. நேசம் பரணியில. இது தெரிஞ்சுக்கிடும். இது ஜென்ரலாக உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்க ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் எங்க உச்சமாகிறார்? உங்க ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் எங்க உச்சமாவாரு? உங்க ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் எங்க நீச்சமாவார்? அவருடைய பலம் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அவருடைய பலம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும். அவருடைய நீசம் எந்த இடத்துல இருக்கணும். இது ஜென்ரலாக 108 பாதங்களுக்குள் சூரியன் அஸ்வதியில் உச்சம் சுவாதியில் நீசம் என்று சொல்லி நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அற்புதமான கணக்கு இருக்கிறது. அந்த அற்புதமான கணக்கை இன்னைக்கு நான் சொல்றேன். இதை கண்டுபிடிச்ச பிறகு என்ன சார் செய்ய போறான்? ஆமா, உங்களுடைய சூரியன் எந்த இடத்துல இருக்காருனாலும் அவருடைய பவர் என்று சொல்லக்கூடியது எந்த இடத்துல இருக்கிறது, அவருடைய பலவீனம் எந்த இடத்துல இருக்குங்க தெரியும். இது எல்லா கிரகத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம ஒவ்வொரு கிரகத்திற்கும் உச்சம் நீச்சத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 7 கிரகத்துக்கும். ராகு கேதுகளை விடுவோம், அது பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல நமக்கு மேஜர் என்ன சொல்றான்னா இந்த 7 கிரகங்கள் தான். இப்ப ஒரு உதாரணம், சூரியன் ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா சூரியன் என்ன சொன்னான்னா ஒருவருக்கு ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கு. சூரியன் ஒருவருக்கு ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கு. சரியா? அப்ப சூரியன் ஒருவருக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறத குறிச்சு வச்சுக்கணும். அப்ப ஆக்சுவலாவே சூரியன் உச்சமாகிற நட்சத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு என்ன சொன்னா அசுபதி நட்சத்திரத்துல இருக்காரு. இவருடைய பிறப்பு சூரியன் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, சூரியன் உச்சமான அசுபதி நட்சத்திரத்துல சூரியன் தற்போது இருக்கின்ற நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். அப்ப அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி 4வது நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்ப 4வது நட்சத்திரத்தில் இருக்கிறார். எங்கிருந்து? அவர் உச்சமாகிற நட்சத்திரத்துல இவர் பிறந்த நட்சத்திரம் 4வது நட்சத்திரம். அசுபதியில சூரியன் ஆக்சுவலாவே உச்சம். இது என்ன சொன்னா இவர் வைகாசி மாசம் பிறந்தவர். ரோகிணியில சூரியன் இருக்காரு. அப்பங்கும்போது அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி 4ஆச்சா? அப்ப இந்த 4 என்று சொல்லக்கூடிய நம்பரை வைத்து நீங்க என்ன செய்யணும், ரோகிணியில இருந்து 4 நம்பர் எடுக்கணும். ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் சூரியன் இவருக்கு பவர்ஃபுல்லா இருப்பார். சூரியன் பவர்ஃபுல்லா இருப்பார். அந்த பவர்ஃபுல்லா இருக்கிற இடம் இவருக்கு இப்ப தெரிஞ்சு வச்சு. நம்மளுடைய சூரியன் பிறப்பு சூரியன் இந்த இடத்துல தான் இருக்குது. நம்மளுடைய உண்மையான பவர், சூரியனுடைய சக்தி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிட்டான். அப்ப மிதுனத்தில் தான் இவருக்கு சூரியனுடைய சக்தி ஃபுல் எனர்ஜி அங்க இருக்கு. அது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த இடத்தில் ராகு கேது வரும்போது பெரிய பாதிப்பை கொடுக்கும். இந்த இடத்தில் ராகு கேது வரும்போது பெரிய பாதிப்பை கொடுக்கும். அப்ப நம்ம கவனமா இருந்துக்கிடணும். எப்பயுமே சூரியனை
பிணைஞ்சு எடுத்து வந்து அப்செட் ஆக்குறவன் யாருன்னா ராகு. சந்திரனை அப்செட் ஆக்குறவன் கேது. இத தெரிஞ்சுக்கிட்டே உங்களுடைய சூரிய சக்தி எந்த இடத்துல இருக்கு, உங்களுடைய சூரிய சக்தி எந்த இடத்துல இருக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ உச்சத்திற்கு ஒரு சூரியனுடைய பவர் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்து கோச்சார ரீதியாக ராகுவோ கேதுவோ வரும்போது நீங்கள் வந்து அந்த 1.5 வருட காலங்கள் கவனமாக இருக்கணும். அரசு விஷயத்துல கவனமா இருக்கணும், பூர்வீக விஷயத்துல கவனமா இருக்கணும், குலதெய்வத்துல வந்து விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆனால் அது உங்க லக்கணத்திற்கு எத்தனாம் இடம்னு பார்த்துக்கணும். அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடம், லக்கணத்துக்கு எத்தனாம் இடம். இப்ப நான் இந்த சொல்ற நபருக்கு வந்து ரிஷப மாசத்துல போய் பிறந்திருக்கிறார். அவர் கும்ப லக்கணம். அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால அடுத்து வந்து கடகத்துக்கு 1.5 வருஷம் கழிச்சு வந்து 1.5 வருஷம் யார் இருப்பா, கேது இருப்பாரு. அதுக்கடுத்து என்ன சொன்னா கேது எங்க போவாரு, கரெக்டா வந்து சூரியனுடைய சக்தி இருக்கிற இடத்துக்கு போவார். போகும்போது அந்த 1.5 வருடங்கள் கவனமா இருக்கணும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும், குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும். பூர்வீகத்தை விட்டு வந்து தள்ளி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான். குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்குவான். இதை தெரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு சாம்பிள். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்துடுங்க. சரி, சூரியன் நேசமாகிறது எங்க நேசமாகிறார், சுவாதி நட்சத்திரத்தில் நேசமாகிறார். அப்ப இவருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரியன் எங்க இருக்கிறாரு, அப்ப சுவாதியிலிருந்து என்ன சதயம் வந்து என்ன 10வது நட்சத்திரம். அப்ப சதயம் 10வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஸோ 10வது நட்சத்திரம். அப்ப 10வது நட்சத்திரம் வந்து சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. 12 நட்சத்திரம் வந்துருச்சா. அப்ப 12 நட்சத்திரம் வந்துருச்சு. அப்ப 12 நட்சத்திரம் வரும்போது என்ன சொன்னா இந்த 12 எங்க இருந்து இந்த 12 இருக்கு இல்லையா, இந்த 12 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய எண்ணிக்கை. இவர் பிறந்த மாதத்தில் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. சூரியன் நேசமான இடம். அப்ப சூரியன் நேசமான நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா இப்ப சூரியன் இருக்கிற இடத்தை எண்ணி என்ன செய்யணும், கரெக்டா வந்து என்ன சொன்னா அதே எங்க இருந்து 12வது நட்சத்திரம் அப்படின்னு என்ன சொல்றான்னா எதுல இருந்து என்னணும் அப்படின்னா வந்து கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா ரோகிணியில இருக்கார். புரட்டாதியில இருக்கிறாரு. சதவீதம் வரைக்கும் 10, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, 12 நட்சத்திரங்கள். அப்ப 12 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அதே வந்து என்ன சொன்னான்னா வந்து ரோகிணியிலிருந்து என்ன சொல்லலாம்னா வந்து அஸ்தம், ரோகிணியிலிருந்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அஸ்தம் வந்து என்ன சொல்லணும்னா வந்து 10வது நட்சத்திரம். அப்ப 10வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு 10வது நட்சத்திரம். அப்ப 11வது நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. இதே சுவாதியில வந்து என்ன சொல்றான்னா வந்து இவருடைய சூரியனுடைய நீச்சத்தன்மை அங்க இருக்கும். துலாத்துல வந்து இவருக்கு சூரியனுடைய நீச்சத்தன்மை வந்து அங்கதான் இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு. இது கொஞ்சம் குழப்பக்கூடிய கணக்கு தான். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன், சூரியன் ஒரு மனிதனுடைய பிறப்பு, சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார் அதை குறிச்சுக்கிட்டு அப்ப சூரியன் உச்சமாகிறது வந்து என்ன சொல்றான்னா வந்து அசுபதி, இவருக்கு ரோகிணியில இருக்கிறாரு. அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, 4வது நட்சத்திரம் 4. அப்ப ரோகிணியில இருந்து ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இவருக்கு வந்து என்ன சொன்னா சூரியனுடைய சக்தி இருக்கின்ற இடம் மிதன ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து இவருக்கு இப்ப சூரியன் வந்து என்ன சொல்றான்னா வந்து இருக்கிற இடம் வந்து ரோகிணியில இருந்து வந்து என்ன சொல்றான்னா சூரியன் நேசமாகிறது வந்து என்ன சொன்னா சுவாதி.
அப்ப சுவாதியிலிருந்து ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னோம்னா வந்து சுவாதியிலிருந்து என்ன சொன்னோம்னா சதயம் 10வது நட்சத்திரம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. அப்ப சதயம் வந்து என்ன சொல்றான்னா வந்து 10வது நட்சத்திரம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. அப்ப எத்தனாவது நட்சத்திரம்? 17வது நட்சத்திரமா வந்துச்சுன்னா, முதல்ல தப்பா சொன்னேன், 17வது நட்சத்திரம். அப்ப ரோகிணியிலிருந்து 17வது நட்சத்திரம் எங்கே இருக்கிறது? ரோகிணியில இருந்து வந்த அஸ்தம் 10வது நட்சத்திரம். அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், போராடம். 17வது நட்சத்திரம் எங்க இருக்கு? போராடத்தில் விழுகுது. அதன் முதல்ல சொன்ன கணக்கு தவறு. அப்ப வந்து என்ன சொல்றான்னா கரெக்டா இப்ப வந்து என்ன சொன்ன இவருடைய சூரியனுடைய பலவீனம் வந்து என்ன சொன்னான்னா வந்து தனுசு ராசியிலும், சூரியனுடைய பலம் வந்து என்ன சொல்றான்னா புனர்பூச நட்சத்திரத்திலும் இருக்கிறது. இன்னொரு தடவை வேணாலும் தெளிவா சொல்லிடுறேன், யாரும் கமெண்ட்ல வந்து என்ன குழப்பிட்டே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கருத்தை சொல்லும் போது இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை சொல்லும் போது வந்து கொஞ்சம் தடங்கல்கள் யானைக்கும் அடிசரும். ஒருவர் ரோகிணியில சூரியன் இருக்காரு, ரோகிணியில சூரியன் இருக்காரு. சூரியன் உச்சமான நட்சத்திரம் அஸ்வதி. அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி 4வது நட்சத்திரம். ரோகிணியில இருந்து 4வது ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 4வது நட்சத்திரம். புனர்பூசத்தில் வந்து சூரியன் வலிமையாக இருப்பார், மிதனத்தில் வலிமையாக இருப்பார். ஓகே. அதற்கு அடுத்து ரோகிணியில தான் வந்து சூரியன் இருக்காரு. சூரியன் நேசமாகிற நட்சத்திரம் வந்து சுவாதி. சுவாதியிலிருந்து சதயம் வந்து 10வது நட்சத்திரம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. அப்போ வந்து 17 நட்சத்திரம். அப்ப ரோகிணியிலிருந்து 17 அப்படின்னு சொல்லி வரும்போது ரோகிணியிலிருந்து அஸ்தம் 10, சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், போராடம். போராடத்தில் சூரியனுடைய பலவீனமான இடம் போராட நட்சத்திரம். அங்க வந்து என்ன சொன்னான்னா வந்து அது தனுசு ராசி. அப்ப இந்த நபருக்கு இந்த எந்த கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் மிதுனத்தில், பாம்பு கிரகங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து மிதுனத்தில் வந்து 1.5 வருஷம் இருக்கும் போதும், அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா நீச்சம் என்று சொல்லக்கூடிய தனுசில் வந்து என்ன சொன்னான்னா வந்து 1.5 வருடங்கள் இருக்கும் போதும் இவர் மிக 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 கவனமாக இருக்கணும். அப்ப இதே மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இது ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். இதே மாதிரி நீங்கள் எல்லா கிரகத்திற்கும் கண்டுபிடிச்சு உங்களுடைய லக்னாதிபதி, மெயின் சப்ஜெக்ட் வந்து லக்னாதிபதி, நம்மளுடைய லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு, நம்மளுடைய லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல உச்சமாவார், அந்த உச்சமான நட்சத்திரத்துல இருந்து நம்முடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எண்ணி அதை கணக்கெடுத்துக்கணுங்க. நம்மளுடைய லக்னாதிபதி வந்து என்ன சொல்றாங்க, எங்க நீச்சமாவார், நீச்சமான இடத்துல இருந்து அந்த நட்சத்திரத்திலிருந்து நம்ம லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எண்ணி, இந்த மாதிரி எண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு கிரகம் எந்த இடத்தில் பலமாக இருக்கிறது, எந்த இடத்தில் வந்து என்ன சொல்லணும் பலவீனமாக இருக்கிறது என்பதை, இது ஒரு சாம்பிள், இது உண்மையிலும் உண்மை, இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.